ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபைல் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காப்பி ஃபைல் பார்த்து கொடுத்து நான் என்னோடய இன்டெக்ஸ் ஃபைலை நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோவிலே காப்பி பார்த்துன்னு இருக்கும். அதை நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு இந்த கோடிங்லாம் தெரியாது, நான் ChatGPT வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணேன். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டெக்ஸ் மாதிரி காட்டிக்கிறேன். இப்போது ஓப்பன் கொடுத்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே இதில் இருக்க ஃபைல்ஸ் தான் லோட் ஆகி ஒரு இன்டெக்ஸ் ஃபைலாக லோட் ஆகுது, HTML ஃபைலாக. வெயிட் பண்ணுங்கள், இது எல்லாமே அனிமேஷன் நான் கொடுத்து வச்சது தான். இந்த மாதிரி பாப்பப் ஆகும். இது எல்லாமே நான் இன்டெக்ஸ் ஃபைலாக நான் கோடிங் பண்ணது, ஆனால் நான் பண்ணல, ஏஐ போட்டு தான் நான் பண்ணேன். 1 செகண்ட் இருங்க. இப்போ ரெஸ்யூம் வேணால் ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரெஸ்யூம் ஃபைல் காப்பி இதோட லொக்கேஷனை நான் அந்த இன்டெக்ஸ் ஃபைல் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஃபோல்டரில் தான் இருக்கணும். நீங்கள் என்னென்ன இன்டெக்ஸ் ஃபைல் அட்டாச் பண்ண போகிறீங்களோ, போர்ட்ஃபோலியோவில் பண்ண போகிறீங்களோ, அது ஒரே ஃபோல்டர். எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் நேமில் போட்டுக்கலாம், என்ன நேம்னாலும் போட்டுக்கலாம். அது ஒரே ஃபோல்டரை வச்சுட்டு அது இன்டெக்ஸ் ஃபைல்னு சேவ் பண்ணிக்கணும். இன்டெக்ஸ் ஃபைல் உள்ளே போய் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதை காட்டுறேன். ஓப்பன் வித்துன்னு இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது இன்டெக்ஸ் ஃபைல் நான் காப்பி பண்ணி ChatGPTயில் போடுறேன். என்னோடய இன்டெக்ஸ் ஃபைல் தான். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம், எனக்கு ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் ஃபோட்டோஸ்ன்னு நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு ஃபோட்டோஸ் இல்லாமல் இன்டெக்ஸ் ஃபைலை அது ரெடி பண்ணி கொடுத்துரும். வெயிட் பண்ணுங்கள், ஜெமினி தான் யூஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் 1 செகண்ட். இப்போ என்னோடய ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணுன்னு நான் அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் சும்மா நீங்கள் எந்த இங்கிலீஷில் சும்மா டங்கிலீஷில் கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படி கொடுத்தாலும் அது எனக்கு ரிமூவ் பண்ணி எனக்கு அது லோட் பண்ணி இன்டெக்ஸ் ஃபைலாக அது எனக்கு லோட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதோட ரிசல்ட்டை பாருங்கள் 1 செகண்ட். அது கோடிங்கை தான் கொடுக்கும். நீங்கள் அதை நோட் பேடில் போட்டு அதை சேவஸ் கொடுக்கச்சில் இன்டெக்ஸ் ஃபைல் HTML சேவ் பண்ணும். வெயிட் பண்ணுங்கள், நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இந்த வந்துருச்சா கோடிங்கு. இந்த கோடிங்கை காப்பி பண்ணி இதே ஃபைல்னாலும் போடுங்க. நான் சேவ் பண்ணச்சில் இன்டெக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் தான் இருக்கணும் இந்த இதுக்குள்ளே. நான் இது நோட் பேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட் பேட் என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். நோட் பேடில் சேவ் பண்ணிட்டு சேவஸ் கொடுத்துருங்க. சேவ்னாலும் கொடுங்க, சேவ் கொடுத்துட்டு சேவஸ்னாலும் கொடுங்க. சேவஸ் கொடுக்கச்சில் index.htmlனு சேவ் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ஷனில் இருந்தால் தான் அந்த இன்டெக்ஸ் HTML ஃபைலாக அது ஒர்க் ஆகும். ஏன்னா இன்டெக்ஸ்னு ஏன் சேவ் பண்ணுறோன்னா ஒரு மொத்த ஃபோல்டருக்கு ஒரு இன்டெக்ஸ் ஃபைல் தான் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ இதில் 2 இருக்குது. நான் நேம் மாற்றி கொடுத்துட்டுலாம் அதை லோடு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ அதாவது ஓப்பன் பண்ணோம்னா எனக்கு ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் ஆகி இப்போ ஓப்பன் ஷோ அப் ஆகும். பாருங்கள், இப்போ என்னோடய ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ நான் காப்பிஎஸ் ஃபைல் பார்த்துன்னு கொடுத்ததில் இப்போ என்னோடய ஃபோட்டோலாம் அந்த லிங்க் சோர்ஸ் லிங்கை மட்டும் அது தூரம் எடுத்துருக்கும். எல்லாமே ChatGPT தாங்க. ChatGPT வச்சு நம்ம கோடிங்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம ChatGPTலேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு தான். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி இப்போ ரெஸ்யூம் பண்ணால் இந்த இதிலே உள்ள ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா அதேமாதிரி ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். காப்பிஎஸ் ஃபைல் கொடுத்துட்டு அதே இதில் இப்போ என்னோடய ரெஸ்யூமே ஆட் பண்ணி அந்த ChatGPT கொடுத்தோம்னா அந்த ரெஸ்யூமோட பார்த்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஓப்பன் கெட் ஃபைல் கொடுக்கச்சில ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் அதுவும் டவுன்லோட் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ உன்னோட HR டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக கெட் ரெஸ்யூம் அந்த கிளிக் பண்ணாலே டேரெக்டாக ரெஸ்யூம் ஆகும். பாருங்கள், இப்போ அந்த மாதிரி எனக்கு கோடை மாடிஃபை பண்ணி கொடுனா அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கோடு கொடுத்துரும். நீங்கள் அதை நோட் பேடில் போட்டு இன்டெக்ஸ் ஃபைலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் அதை அடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா க்ரோமில் ஓப்பன் ஆகும். உங்கள் வெப்சைட்டு போர்ட்ஃபோலியோங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகுதா. இப்போ நீங்கள் கெட் ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்ஸில் கிடக்கும். இதை 1 செகண்ட். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் கஸ்டர்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதை எப்படி GitHubல அப்லோட் பண்ண, இப்போ நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். இன்டெக்ஸ் ஃபைல் வச்சுருந்தா அது எல்லோரும் பார்க்கணும். அது ஒரு லிங்காக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் GitHubல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். GitHub எப்படி யூஸ் பண்ணால் நான் 1 செகண்ட். இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்-அப்பில் நான் டேரெக்டாக லாகின் பண்ணிட்டேன். அடுத்து கிரியேட் ரெப்பாசிட்டரின்னு இருக்கும். நியூ ரெப்பாசிட்டரின்னு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ரெப்பாசிட்டரிக்கு நேம் நான் சாம்பிள்னு போடுறேன். நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் பேர் என்ன போடுறீங்க, மை ரெஸ்யூம் அந்த மாதிரி எதாவது எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கோங்க.
போட்டு கீழே அந்த வந்து ரியல்மி ஃபைல்னு இருக்கும், அதை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் அட்டாச் பண்ண முடியும். அடுத்து அட்டாச் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெப்பாசிட்ரி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிரும். ரெப்பாசிட்ரி மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் அட்டாச் அதில் வந்து ஃபைல் அட்டாச் பண்ண நம்ம இப்போ போட்ட ஃபைலை ஃபுல்லாக அட்டாச் கொடுத்துட்டு இப்போ டேரெக்டாக அந்த ஃபைல் அப்லோடு ஃபைலுக்கு போயிருங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, ஒரு நியூ ஃபோல்டர்னு போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நேமில் பண்ணி வச்சுருக்கீங்களோ இதில் இருக்க மொத்த ஃபைலையும், ஆனால் இன்டெக்ஸ் ஃபைல் இன்டெக்ஸ்னு நேம் தான் இருக்கணும். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெக்ஸ்னு வச்சு கண்ட்ரோலில் ஏனாலும் கொடுங்க. நான் அப்படி செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி க்ரோமில் கொடுத்து நான் அப்படியே அதில் ட்ராப் டவுன் பண்ணிடுவேன். பண்ணிட்டா என்னோடய ஃபைல்லாம் லோடாக ஆரம்பிச்சிடும். இந்தந்த எல்லா ஆல் ஃபைல்ஸும் இதில் லோடாகி கீழே உங்களுக்கு பாப்பப் ஆகும். அந்த மாதிரி பாப்பப் ஆகணுன்னே கமிட் சேஞ்சஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெப்பாசிட்டரியில் கமிட் ஆகிரும். இதில் மெயினே இன்டெக்ஸ் ஃபைல் தான். இன்டெக்ஸ் ஃபைல் நேமு இன்டெக்ஸ்னே கொடுங்க, வேறு எந்த நேமும் கொடுத்துறாங்க. கமிட் ஆகாது, உங்களுக்கு அவுட்புட் வராது லிங்காக. அண்டு ஓகே, இது ப்ராசஸ் ஆகிட்டு அடுத்து நம்ம செட்டிங்ஸில் போய் இதை மெயின் பிரான்ச்சாக மாற்றணும். மெயின் பிரான்ச்சாக மாற்றினா மட்டும்தான் லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு பேஜின்னு இருக்கும். செட்டிங்ஸில் பேஜின்னு இருக்கும். சைடில் பேஜை கிளிக் பண்ணிட்டு அதை மெயினாக மாற்றிடுங்க. மெயின் பிரான்ச்சாக மாற்றணும். மெயின் பிரான்ச்சாக மாற்றி சேவ் கொடுக்கணும். நன்னில் இருக்கும், மெயின் பிரான்ச்சாக மாற்றி சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்து அப்படியே ஆக்ஷன் வாங்க. ஆக்ஷனில் இப்போ நம்மளோடது ஆக்ஷனில் ஆகிட்டுருக்கும். ஆக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண அடுத்து இந்த லைட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லோடாக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக லோடாகி உங்களோடது இப்போ வந்து வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு சர்டன் டைம் எடுத்துக்கும், ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் சாம்பிள்னு கொடுத்துருக்கோம்னா அந்த நான் ரெப்பாசிட்டரி நேம் என்ன கொடுத்துருக்கோன்னா அந்த மாதிரி நேம் வந்து லிங்க் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி லோட் ஆகுதா? ஆனால் நீங்கள் இன்டெக்ஸ் ஃபைலை மட்டும் கரெக்டாக கொடுங்க. இன்டெக்ஸ் ஃபைலில் ஏதாவது ஜஸ்ட்டு இன்டெக்ஸ் 1 அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க்லாம் வராது. வந்தாலுமே அதில் லிங்க் கொடுத்திங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக இன்டெக்ஸ் ஃபைல் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்து இன்டெக்ஸ் ஃபைலை லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் லிங்க்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி காப்பி பண்ணி இங்கே க்ரோமில் சர்ச் பண்ணாலும் டேரெக்டாக உங்கள் ரெப்பாசிட்டரி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு டேரெக்டாக கொண்டு போயிடும். ரெஸ்யூம்லாம் இதில் செட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஃபைலை வச்சு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஏஐ மூலமாக தான். ஒன்று கூட நான் ChatGPT ஃபுல் அண்ட் ஃபுல் ChatGPT யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஓகே கைஸ், நீங்களும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம குரூப்பில். தேங்க்யூ கைஸ், பாய் கைஸ். என்னோடய இன்டெக்ஸ் ஃபைலையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இதே டிசைன்ஸ் வேணுன்னா நீங்கள் என்னோடய இன்டெக்ஸ் ஃபைலோட இதை வச்சு உங்கள் ரெஸ்யூமோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ChatGPT அதுக்கு இன்டெக்ஸ் ஃபைலை ரெடி பண்ணி கொடுக்கும்.